நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பலிபீடத்தையும் அக்கினியும் குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 24. 1 Kings chapter 18 verse 24. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். இந்த பகுதியுடைய பின்னணியை நாம அநேக முறை பார்த்திருக்கிறோம். அதை சுருக்கமா சொல்லணும்னா, கர்மேல் பர்வதத்துல ஆகாப் ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் எலியா தீர்க்கதரிசியும் பாகால் தீர்க்கதரிசிகளும் கூடி வந்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எலியா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்றாரு. பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்றுங்க, கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்க, ரெண்டு நினைவுகளால ஏன் குந்தி குந்தி நடக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அந்தபடியா சொல்லிட்டு அந்த ஜனங்கள் உணரத்தக்க விதமாக பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒரு சவாலை வைக்கிறாரு. அதையே நாம பார்க்கிற பிரதான வசனமானது குறிப்பிடுது. பாகால் தீர்க்கதரிசிகள் தங்களுடைய நம்பிக்கைக்கு பலி செலுத்தவும், எலியா தீர்க்கதரிசி கர்த்தராகிய தேவனுக்கு பலி செலுத்தவும் செய்யணும். அப்போ அக்கினினால பதிலளிக்கிற தெய்வமே தெய்வம்னு அங்க இருக்கிற எல்லாரும் உணர்ந்து கொள்ளலாம்னு சொல்றாரு. அது நல்ல வார்த்தைன்னு சொல்லி அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க. அந்தபடியாக பலிகளை செலுத்தணும்னா முதலாவது பலிபீடத்தை கட்டணும் இல்லையா? இந்த பகுதியில பலிபீடமானது ஒரு கட்டமைப்பு மாத்திரங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. எதனாலனா, பாகால் தீர்க்கதரிசியை சேவிக்கிறவங்க அந்த பாகாலுக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேல பலிகளை செலுத்துறாங்க. அந்த பலிபீடத்திற்கு ஏதாவது ஒரு வல்லமை இருந்ததா? அந்த பலிபீடம் ஒரு மண்மேடாக வல்லமை இல்லாததாகவே காணப்படுது. அவர்களுடைய நம்பிக்கை அந்த பலிகளை ஏற்றுக்கொண்டு அக்கினினால பதிலளிக்கல. ஆனா எலியா தீர்க்கதரிசியோ தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதுல பலிகளை செலுத்தி வாய்க்கால உண்டு பண்ணி தண்ணீரையும் வார்ப்பிக்கிறாரு. இந்தபடியா தண்ணீர் ஊற்றின போது கூட அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது அக்கினினால கர்த்தராகிய தேவன் பதிலளிக்கிறாரு. அப்ப எல்லோரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்தபடி பலிபீடத்துல அக்கினி காணப்படும் போதே அது வல்லமையாக செயல்படுகிறத இந்த பகுதிகள் மூலமா நாம தெரிந்து கொள்ளலாம். இப்போ நாம எதற்கு பலிபீடத்தை கட்டி வச்சிருக்கிறோம் அதை நாம யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய பலிபீடத்தின் மேல தேவ மகிமையா அக்கினி இறக்கப்படுதா? அப்படியாக ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்தா நாம கர்த்தரை தெய்வமாக தொழுது கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். இல்ல நம்முடைய பலிபீடம் அமைதலாக எந்த ஒரு அக்னியும் இல்லாம இருக்குன்னா நாம வேறே நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோங்கிறது அர்த்தம். அப்ப நாம என்ன செய்யணும்? நம்முடைய பலிபீடத்தை முதலாவதாக செப்பனிடணும். செப்பனிட்டு அதுல பலிகளை செலுத்துகிறவர்களாக இருக்கணும். செலுத்தி தேவனை உண்மையாக நோக்கி பார்த்து அவரிடத்துல விண்ணப்பிக்கும் போது அவர் தாமே தம்முடைய மகிமையான அக்கினியை நமக்கு இறக்குவாரு. அதன் மூலமாக நம்முடைய பலிபீடம் அனலாக மாறும். இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிற பலிபீடத்துக்கு வரும்போது அது முதலாவதாக செப்பனிடப்பட்டிருக்கா இல்ல தகர்க்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். அதாவது நாம ஒரு டிசிப்ளின்டான ஒரு பிரேயர் லைஃப் இல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு செவ்வையான பாதை அமைச்சிருக்கிறோமா, இல்ல நாம ஏனோ தானோன்னு தேவனை சேவிச்சு கொண்டிருக்கிறோமா, அதை சரி பார்க்கணும். அதை சரி செய்து தேவனுக்கான ஒரு ஒழுங்கான கிரமமான நேரத்தை கொடுப்பவர்களாக இருக்கணும். அப்படி கொடுத்து தேவனை நோக்கி துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் உற்சாக மனதோடு செலுத்தணும். அப்படி செலுத்தி தேவனை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணும்போது அவர்தாமே தம்முடைய அக்னியை நமக்கு மகிமையாக வெளிப்படுத்துகிறவராக இருப்பாரு. அதன் மூலமாக நம்முடைய பலிபீடம் அனல் மூட்டப்பட்டதாக எரிந்து கொண்டிருக்கிறதாக இருக்கும். அப்படி எரிந்து கொண்டிருக்கும் போதே நாம தேவனுக்கு உகந்தவர்களாக மாற முடியும். அப்படி பலிபீடமானது அக்னியினால நிரப்பப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்த பகுதி நமக்கு தெளிவா விளக்குது இல்லையா? இதை அறிந்து கொண்டு நாம நிதானித்து பார்க்க வேண்டியது, இந்தபடியாக பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டிருக்கும் போது வல்லமையான செயல்பாடுகள் விளங்குவதாக இருக்கும். உதாரணமா எடுத்துட்டோம்னா, பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ 3 தரம் மறுதளிக்கிறாரு. அந்தபடியா இருக்கும்போது அவருடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டதாக இருக்கு. அப்படி தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை சரி செய்கிற விதமாக அவர் மனம் கசந்து அழுது மறுபடியுமாக தேவனிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. ஒப்பு கொடுத்து மறுபடியுமாக தேவனிடத்துல ஐக்கியமாகிறாரு. அந்தபடியாக மனம் திரும்பாம போனதுனாலதான்
யூதாஸ் காரியோத்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டாரு. அவர் தன்னுடைய பலிபீடத்தை செப்பனிடல. ஆனா பேதுரு பலிபீடத்தை செப்பனிட்டு மறுபடியுமாக தேவனிடத்துல ஐக்கியமானதற்கு பிற்பாடு தேவ ஆவிக்காக எருசலேம்ல காத்திருக்கிறாரு. பெந்தகோஸ்தே நாள்ல அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்த போது அவர்கள் மேல தேவ அக்னி இறக்கப்படுது. அக்னிமயமான நாவுகளாக ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்படி பெற்றுக்கொண்ட பிற்பாடு பேதுரு எழும்பி தேவனை பற்றி பிரசங்கிக்கிறார் இல்லையா, அந்த நாள்ல ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்னு சொல்லப்படுது. இந்தபடியாக பலிபீடத்துல தேவனுடைய அக்னியானது காணப்படும் போது வல்லமையான அறுவடைகள் ஏற்படும். அந்தபடியானவர்களாக நாம ஒவ்வொருவரும் காணப்படணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நம்முடைய பலிபீடத்தை செப்பனிட்டு தேவனுக்கு உகந்த பலிகளை செலுத்தி அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அக்னியை பெற்றுக்கொள்வோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அக்னி இல்லாம பலிபீடம் வெறும் கட்டமைப்பேங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக மறுபடியும் எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக எலியா எப்படி பலிபீடத்தை செப்பனிட்டு உமக்குகந்த பலிகளை செலுத்தி உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது அக்னியை நீங்க இறக்குனீங்களோ, அதே போல எங்கள் பலிபீடத்தை நாங்க செப்பனிட்டு உமக்குகந்த பலிகளை செலுத்தி உம்மை நோக்கி ஜெபிக்கும் போது தேவரீர் தாமே வல்லமையான அக்னினால எங்களை நிரப்பணும் தகப்பனே. ஆம் ராஜா, எங்கள் பலிபீடங்கள் அக்னியினால் அனல் மூட்டப்பட்டதாக வல்லமையான காரியங்களை நடப்பிக்கிறதாக இருக்கணும் தகப்பனே. அப்படியாய் நடப்பிக்கும்படி எங்களை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேவரீர் ஏற்று நடத்துங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.